ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தேர்ட் லெசனில் இருக்கிற 5 மார்க்ஸ் தான் டாப் 100 5 மார்க்ஸில் நம்ம இந்த டேயில் சால்வ் சம் பார்க்க போகிறோம். ஸோ சால்வில் வந்து தேர்ட் லெசனில் நம்மளுக்கு வந்து அன்எக்செப்டடாக ட்விஸ்ட் வைப்பாங்க. எப்பனா கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம், ஓகேங்களா? அப்போ கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சால்வ் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டாக இல்லை. தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு, மேட்ரிக்ஸு, ஸோ அது ரெண்டு தவிர்த்து மீதி மூணாவதா வரதுக்கு சால்வ் இருக்கு. அதே மாதிரி ஆல்பா பீட்டா சம் இருக்கு, தியரி சம்ஸ் இருக்கு கொஞ்சம், அண்ட் தென் ஜிசிடி இருக்கு. இந்த மாதிரி நிறைய சம் இருக்கு. அந்த மூணாவது சம்ல எது வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த மூணாவது சம்ல சால்வ் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்க சில பேருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால சால்வ் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பப்ளிக்ல மார்க் குறைக்கணும், ஏன்னா சென்டம் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால நீங்க எல்லாரும் சால்வ் கத்துக்கணும். அதே மாதிரி தமிழ் மீடியம் பசங்க என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் 3.3ன்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்க உங்க புக்கில் கொஸ்டின் எடுத்து உட்காந்துருங்க, ஓகேங்களா? ஸோ புக்கு கூட வச்சுங்க, அதே மாதிரி ஒரு நோட்டு கூட வச்சுங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி நோட்டு வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் சொல்ல எதனா ஹிண்ட் சொல்ல எழுதிக்கலாம். அண்ட் தென் இதையும் நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம், ஓகேங்களா? வாங்க சமூகல போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். வேரியபிள்ஸ்னா நம்மளுக்கோட அந்த XY Z தான், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சால்வ்ல என்ன கண்டுபிடிக்கணும், இந்த சால்வோட மோட்டிவ் என்னன்னா அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ தான், ஓகேங்களா? ஸோ அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த சம்மை முடிக்க முடியும். அதுக்கு இப்ப எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஈக்குவேஷன் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? இப்ப எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எக்ஸ், ஒய், இசட், ஓகேங்களா? அப்ப 3 வேரியபிள் கொடுத்துருக்கிறதுனால 3 ஈக்குவேஷன். ஸோ அந்த 3 ஈக்குவேஷன் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த 3 வேரியபிள்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஓகேங்களா? ஸோ அந்த 3 வேரியபிளோட வேல்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எலிமினேஷன் மெத்தட், நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எதுனா ஒரு 2 வேரியபிளை எலிமினேட் பண்ணோம், ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணோம், அதை வச்சு 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம 2 ஈக்குவேஷன்ல 2ஆ எடுத்து, ஓகேங்களா, ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணோம் 2 ஈக்குவேஷன்லயும். ஸோ அந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இருந்து இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். வாங்க பார்க்கலாம் சொல்யூஷன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இதுதான். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, தெரியுது. ரெண்டாவது ஈக்குவேஷன் 2x plus 3y minus z equal to 5, x plus y plus z equal to 6. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம இப்போ சம்ம போட போகிறோம். இப்போ எதனா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த சால்வ் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன கண்டென்ட் இருக்கோ இங்கேயும் அதே கண்டென்ட் தான் இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எலிமினேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ நீங்க எக்ஸை கேன்சல் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், ஒய்யை கேன்சல் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இசட் கேன்சல் பண்றதாலும் பண்ணலாம். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த உடனே இப்ப இந்த 3 ஈக்குவேஷன்லயுமே பாருங்க, இதுலயும் இசட் தான் இருக்கு, இதுலயும் இசட் தான் இருக்கு, இதுலயும் இசட் தான் இருக்கு. ஒன்னத்துல மட்டும் மைனஸ் இசட் இருக்கு. ஆனா எக்ஸோட ஒய்யோட வேல்யூலாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இசட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்றோம்னு வைங்களேன். ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 3x plus 2x எவ்வளோ வரும்? 5x. 2y plus 3y மைனஸ் 2y plus 3y, ஓகேங்களா? இதை பாருங்க, இதுல மைனஸ் 2y இருக்கு, இதுல பிளஸ் 3y இருக்கு. அப்ப வெறும் ஒரு y மட்டும் வரும், ஓகேங்களா? அப்புறமேட்டு பிளஸ் z மைனஸ் z வந்து கேன்சல் ஆயிடும். அப்புறம் 2 plus 5 8 7. அவ்வளோதான், ஓகேங்களா? ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பாருங்க, 2x plus x 3x, and then 3y plus y 4y. இதையும் ஆட் பண்ணா, z டேர்ம் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த டேர்ம் ஆட் பண்ணா 11 வரும், ஓகேங்களா? ஈக்குவல் டு 11. ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒருவேளை ஆட் பண்ண முடியலன்னா எப்படின்ட்டு இதுல காட்டலாம், ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுல 5x இருக்கு, இதுல 5x இருக்கு, இதுல 3x இருக்கு, இதுல y இருக்கு, இதுல 4y இருக்கு. அப்ப எது ஈஸி அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க 5 வர வைக்க முடியுமா, இல்ல இங்க 3 வர வைக்க முடியுமா? கஷ்டம்ல.
அதுவே இது 4y இருக்கு. அப்ப இங்க 4 வர வைக்கணும் முடியும். ஓகேங்களா? எப்படி முடியும்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4yன்னு வந்துடும். அப்ப இந்த இடம் மட்டும் 4ஆல மல்டிப்ளை பண்ணாம இந்த ஹோல் டேர்முமே இன்ட்டு 4ன்னு போடுறேன். அப்ப அது போறது தான் மெத்தட். அப்ப என்ன பண்ணலாம்னா 5th ஈக்குவேஷனை அப்படியே ஃபுல்லா எழுதிக்கங்க. 3x plus 4y 11. 4th ஈக்குவேஷனை 4ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுது. இதுதான் அது பேர். ஓகேங்களா? எலிமினேஷன். ஓகேவா? ஸோ 20x plus 4y 7 11s are 7 4s are 28. ஸோ நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் சிம்பிள் மைனஸ். ஓகேங்களா? 3x minus 20x எவ்வளோ வரும்? minus 17x. ஸோ இது கேன்சல் ஆகிடும். மீதி இதில் என்ன இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? minus 17 இருக்குமா? அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா 17x equal to 17 and then x equal to 1. அவ்வளோதான். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சோம். இதை எடுத்துட்டு போய் அந்த எக்ஸ் ஒய் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எதில் இருக்கு பாருங்க. எக்ஸ் ஒய் மட்டும் வேரியபிளா வச்சு 4 5ல் இருக்கா. ஸோ அந்த 4 5ல் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பதான் நோனத்தோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு போய் 4th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 போடுங்க பார்க்கலாம். 5 into 1 plus y equal to 7. So 5 plus y equal to 7. அப்போ y is equal to 7 minus 2. அப்போ y is equal to 7 minus 5 2. ஓகேங்களா? y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் இப்போ 3வது வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 3 வேரியபிள்ல இருக்கிறத எடுத்துன்னு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 வேரியபிள்ல இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். எது ஈஸியா இருக்கும்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஈஸியா இருக்கு. ஏன்னா எல்லாமே மல்டிபிள் கிடையாது, ஜஸ்ட் நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்றது தான். ஸோ எக்ஸ் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்றேன். 3ல பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டா. ஸோ எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2, இசட் வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 6, 3 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 6, இசட் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3, 3. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த 3 வேல்யூ நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை சம் வந்தா இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம அந்த ஆன்சருக்கு நம்ம சம்மு போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஆன்சரை நம்ம எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்ல பாருங்க, சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் தி லீனியர் ஈக்குவேஷன். இது தமிழ் மீடியத்துக்காக சொல்றேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பயிற்சி கணக்கு 3.1ல ஃபர்ஸ்ட் சம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். ஸோ மீதி எல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் பண்ணும் போது தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க, மீதி இருக்கிறது எதுவுமே கேட்கல. உங்களுக்கு வேணும்னா ஹோம்ஒர்க் பண்ணுங்க. வாங்க 3 ஈக்குவேஷன் எழுதிடலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5 ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் தென் 2x மைனஸ் ஒய் பிளஸ் இசட் 9 ஈக்குவேஷன் நம்பர் 2. எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 3z 16 ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ணலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸை கேன்சல் பண்றது இருந்தா பண்ணுங்க, ஒய்யை கேன்சல் பண்றது இருந்தா பண்ணுங்க, இசட் கேன்சல் பண்றது எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. நம்ம போன சம்ல பண்ண மாதிரியே ஃபர்ஸ்டையும் 3யும் நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 16. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு பாருங்க, இசட் தான் இருக்கு. அப்ப 3z, நான் இசட்டை தான் கேன்சல் பண்ண போறேன் போன சம் மாதிரி. ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அதனால ஈக்குவல் டு 15. ஓகேங்களா? ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் கொடுத்துட்றேன். ஸோ 3xல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா மைனஸ் 2x. அதே மாதிரி மைனஸ் 2y மைனஸ் 3y மைனஸ் 5y, இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4. இதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம்.
x minus 2y plus 3z equal to 16. And then second equation நம்ம 3 ஆல multiply பண்ணிக்கலாம். Multiply பண்ணா 6x minus 3y plus 3z equal to 9 3s are 27. So minus பண்ணுங்க. சிம்பிளை மாற்றணும் அவ்வளோதான். ஓகேங்களா? rxல minus 5x ஸோ ப்ளஸ் ஒய் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணால் 16 27 போயிடுச்சுன்னா 27ல் போயிடுச்சுன்னா 7 அதில் ஒரு 4 4 7 11 ஓகேங்களா? ஸோ மைனஸ் 11 வரும். இது வந்து 5th ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து 5 ஒய் வந்து இதில் வந்து ஒரு ஒய்யா இருக்குது, இதில் வந்து 5 ஒய்யா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை 5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் minus 2x minus 5y ஈக்குவல் டு 1. இது வந்து 4th ஈக்குவேஷன். 5th ஈக்குவேஷனை நம்ம 5 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 5 5s are minus 25x minus 5y plus 5y minus 55 and then மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது 23xன்னு வரும், இது 54ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ பாருங்க. அண்ட் தென் 27x equal to 54. ஸோ x equal to 54 by 27. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 1 time 2 time, அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துடும். அண்ட் தென் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ in equation number 4 sorry ஓகேங்களா? ஸோ 4ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் minus 2 into 2 ஓகேங்களா? ஸோ and then minus 5y equal to 1. ஸோ minus 4 minus 5y equal to 1 minus 5y equal to 5. ஸோ minus 4 அந்த சைடு போயிடுச்சுன்னா plus 4 1 plus 4 5. அப்போ y is equal to minus 1. ஸோ ஒய்யோட வேல்யூ minus 1. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 2 minus 1 plus z equal to 5. ஸோ 1 plus z equal to 5, z equal to 5 minus 1, அப்போ z equal to 4. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ 4. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது இப்படி கண்டுபிடிச்சி ஒரு பாக்ஸை போட்டிங்கன்னா இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம்மும் இதே மாதிரி தான், நேச்சர் ஆஃப் தி ரூட். இதில் என்ன பார்த்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மும் ரெண்டாவது அதே பயிற்சி கணக்கு 3.1ல் ரெண்டாவது சம். இதில் ரெண்டாவது சம்மும் மூணாவது சம்மும் அதிகமாக கேட்டதில்லை, ஃபர்ஸ்ட் சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் சம்மை நான் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சம் சொல்யூஷன். ஸோ ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 and x minus 2z equal to 3. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இந்த சம்ல பாருங்க, மூணாவது ஈக்குவேஷன்ல ஒய்யே தரல. அப்ப மேல இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஒய்யை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஸோ மேலே வந்து இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2y ப்ளஸ் இருக்கு, இதில் வந்து -2y இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறேன். x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12. ஸோ ஆட் பண்ணுங்க. -3xல ஒரு x போயிடுச்சுன்னா -2x. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் இதை பண்ணால் +4z. இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், -6 கிடைக்கும். ஸோ இதுலேயும் 2 டேபிள்ஸ் காமனாக இருக்கிறதுனால 2 டேபிளில் டிவைட் பண்ணிடலாம். டிவைடட் பை 2. ஸோ -x + 2z equal to -3. ஓகேங்களா? ஸோ இது கிடைச்சிக்கணும் நம்மளுக்கு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. அவ்வளோதான். இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஈக்குவேஷன் நம்பர் 4லேயே. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட நம்ம ஆட் பண்ணன்னு வைங்களா. 4யும் ஈக்குவேஷன் நம்பர் 3யும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 4 -x + 2z equal to 3. ஸோ x + -2z
ஈக்குவல் டு 3 ஓகேங்களா. ஸோ இது ஆட் பண்ணும்போது எல்லாமே 0 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 0 ஆனால் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் சொல்லணுமா. ஸோ இதில் வந்து ஒன்று கூட ஒரு வேல்யூ கூட வரல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 0 1 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மெனி சொல்யூஷன். ஸோ இது நீங்கள் வந்து 12th படிப்பீங்க எப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ 12th படிப்பீங்கன்னா இந்த மாதிரி 0 வந்தால் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க போதும். ஸோ இவ்வளோதான் இந்த சம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு 5 மார்க் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் 2 மார்க்கில் கேட்டால் கூட நீங்கள் போட்டிருக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். அந்த அடுத்த சால்வ் வந்து பாருங்கள் வாணி ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு சால்வ் மெத்தட் தான். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சம் பார்க்கலாம். வாணி சம் தான். ஸோ அதோட நம்ம ரெப்ளிகேட்டிவ் நம்ம பார்க்கலாம். ஸோ வாணியோட கொஷினை நம்ம படித்து காட்டுறேன். தமிழ் மீடியம் பசங்க புக் எடுத்து உட்காந்துருங்க. வாணியோட கொஷினுக்கு வாணி கமா ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹேவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53 ஓகேங்களா. ஃபாதருக்கும் கிராண்ட் ஃபாதருக்கும் ஆவரேஜ் வந்து 53. ஒன் ஆஃப் grandfather age is +1 and third of the father age +1 of the fourth of one is age is 65. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. if 4 years ago one is grandfather 4 times old as one is how old are you. வாணியோட வயசு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நான் நம்ம எந்த மாதிரி வேல்யூஸில் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சால்வ் சம் தான் இதுவும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வாணியோட ஏஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால லெட் நம்ம எடுக்கிறதுனால லெட் த ஏஜ் ஆஃப் வாணி பி எக்ஸ் இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இயர்ஸ்ல இருக்கு ஓகேங்களா வாணியோட ஏஜ். அதே மாதிரி ஃபாதர் ஏஜ், வாணியோட ஃபாதர் ஏஜ் வந்து ஒய் இயர்ஸ்ன்னு சொல்லுங்க. வாணி ஃபாதர் ஏஜ் வந்து ஒய்ன்னு சொல்றீங்க. அதே மாதிரி வாணியோட கிராண்ட் ஃபாதர் ஜி ஃபாதர் ஓகேங்களா. ஜி ஃபாதரோட ஏஜ் வந்து இசட்னு சொல்றீங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாணி அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் தி ஆவரேஜ் ஆஃப் 53 ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் வந்து 53. அப்போ 3 பேர்தோட ஆவரேஜ் என்னதுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் டிவைடட் பை 3 3 பேர்னால அது வந்து 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம இப்படி எடுத்துட்டு போயிட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 53னா 9 15 159 வரும் மல்டிப்ளை பண்ணா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் செகண்ட் கிவன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒன் ஆஃப் ஏர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் பிளஸ் 1/3 ஆஃப் ஃபாதர் ஏஜ் பிளஸ் 1/4 ஆஃப் வாணி ஏஜ் இஸ் 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் சொல்ல 1/2 ஆஃப் இசட் ஃபாதர் ஏஜ் 1/2 1 ஆஃப் ஓகேங்களா. அண்ட் பிளஸ் 1/3 ஆஃப் வாணி ஃபாதர் ஏஜ், இது வந்து கிராண்ட் ஃபாதர் அது வந்து ஃபாதர் ஓகேங்களா. ஸோ அதை எழுதிட்டு பிளஸ் அதே மாதிரி 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் வந்து 65ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 4 3s are 12 வரணும். அப்போ 12ஆல மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை 12 ஃபுல்லா பண்ணா இங்க 12/2 வருமா. அப்ப 12/2 வந்தா 6z. இது வந்து 12/3 வரும். அப்போ 4y. இங்க 3x ஈக்குவல் டு 12 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ 780 வரும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப தேர்ட் கண்டிஷன் பாருங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க. 4 years ago if Vani grandfather was 4 times as old the Vani as ஓகேங்களா. அதாவது வாணியோட ஏஜ் வந்து 4 மடங்கு கம்மியா இருக்குதா, 4 மடங்கு கம்மியா இருக்குன்னா கிராண்ட் ஃபாதரோட ஏஜோட ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஈக்குவேஷன் இருக்கு. இதுல கிவன் எழுதுறது தான் மெயின் மேட்ரு. ஸோ தேர்டு கிவன் பார்க்கலாம். ஸோ இவனோட கிராண்ட் ஃபாதரோட வாணி ஏஜ் 4 மடங்கு கம்மியா இருக்குது ஓகேங்களா. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா. அப்போ 4 times x - 4 இருக்குமா. இப்போ ஒரு 70ன்னு அவங்க 16 இருந்தாங்கன்னு வச்சுக்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா கேட்குறாங்க. ஸோ அதுதான் அங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். z - 4 ஈக்குவல் டு 4x - 16. ஸோ 4x - z ஈக்குவல் டு ஓகேங்களா 12.
ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு சம் பண்ணலாம். இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்யே நம்ம பேசல. ஸோ முன்னாடி சம்மில் ஒய் பேசாத மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம இதுலையும் எடுத்துக்கலாம். அதனால என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஒய்யை கேன்சல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, வெறும் ஒய் இருக்கு. இதுல 4y இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 1ல நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 4ஆல மல்டிப்ளை பண்ணா 4x plus 4y plus 4z equal to என்ன இருக்கு, 159 இருக்கு. 159 4ஆல டிவைட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா 159 into 4 36 3 20 23 மீதி 2 6 636 வருமா? அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படியே ஃபுல்லா நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னதுன்னு சொல்லிட்டு எக்ஸ் வச்சு எக்ஸ் கூட தான். அப்ப பிளஸ் 4y பிளஸ் 6z ஈக்குவல் டு 780. 780 தானே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றேங்க. மைனஸ் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். 4xல 3x போச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 636ல 7 போயிடுச்சுன்னா 1 minus 144. ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுறதா ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணால் இசட் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் 8x minus 2z ஈக்குவல் டு 24. ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். x minus 2z equal to minus 144. ஸோ மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? 8xல ஒரு x போயிடுச்சுன்னா 7x. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணுங்க 8 6 168. அப்போ 168 டைம்ஸ் வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 168/7. ஸோ டிவைட் பண்ணா 1 டைம் 2 டைம் 14 வரும். மீதி வந்து 2 டைம் 14 வரும். மீதி வந்து 2 டைம் வரும். ஸோ 7 டைம்ஸ் வரும் 27. அப்போ எக்ஸோட வேல்யூ 27. அப்போ யாரு எக்ஸு? வாணின்றவங்க எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ 27. அண்ட் தென் இப்போ ஒன்னொன்னா சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ எத்தனை போய் ஈக்குவேஷன் நம்பர் 4ஓ இல்லை 3லையோ கொடுங்க பார்க்கலாம். 3ல கொடுக்கலாமா? இன்னொரு பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். வாணி எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ கொடுத்தனா எக்ஸோட அங்கே எக்ஸ் 4x மைனஸ் இசட் இருக்கு. அப்போ 4 டைம்ஸ் 27 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 28 4 7s are 28. மீதி 2 பேலன்ஸ் 4 2s are 8 10 108 வருமா? 108. ஓ 4 2s are 8 8 plus 4 7s are 28. 1 minute. 27 into 4 4 7s are 28 மீதி 2 10. ஓகே, 108 minus z equal to 12. அப்போ minus z equal to 12 minus 108. ஸோ 12 மைனஸ் பண்ணா எவ்வளோ வரும் பாருங்க. 10 மைனஸ் பண்ணா 98. அப்புறம் ஒரு 98 96 வரும். ஓகேங்களா? அப்போ இசட்டோட வேல்யூ மைனஸ் 96. ஸோ மைனஸ் இங்கே வரும். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இசட்டோட வேல்யூ 96. அதாவது அவங்க தாத்தாவோட வேல்யூ 96ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே ஓகே, நம்மளோட வேல்யூ வந்து 24 டைம்ஸ் 4 7s are தானே 28. 7 7s are 49 24. இப்போ இதை 24 மாற்றினா இங்கே வந்து எத்தனை 96. ஸோ 96 மைனஸ் பண்ணா 84. அப்போ 84 தான் அவங்களோட ஏஜ், தாத்தாவோட ஏஜ். ஓகேங்களா? இப்போ ரெண்டோட வேல்யூ எடுத்துட்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயோ செகண்ட் ஈக்குவேஷன்லயோ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். x and y z value in equation number 1. x plus y plus z equal to 159. நம்ம y தான் கண்டுபிடிக்கணும். ஸோ y மட்டும் வச்சுக்கலாம். z வந்து 84, x வந்து 24. ஓகேங்களா? அப்போ y is equal to 8 y plus 8 அது ஒரு 10.
108 equal to 159. So y is equal to 159 minus 108 எவ்வளோ வரும் 51. இப்போ 3 பேரோட ஏஜும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 பேர் ஏஜும் மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் இங்கே எழுதுன மாதிரி எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஒரு வாட்டி. கிஸ்க்கு தென் கிஸ்க் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சால்வ் ஆன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினா நம்ம வேற எது பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சால்வ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த சால்வ்க்கான வாணி சம் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் சால்வ் சம்ல எது இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தாங்கன்னா சென்ட் பண்ணி விடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.